Dear students, welcome to all. 12th standard, subject Biozoology, Unit 5, Chapter 11, topic Loss of Biodiversity. Loss of Biodiversity, உயிரிய பல்வகைத்தன்மை குறைவதற்கான காரணங்கள் ஏன் அழிஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உலகம் தோன்றின காலத்தில் இருந்தே, ஆரிஜின் ஆஃப் லைஃப், உலகத்தில் உயிர்கள் தோன்றின காலத்தில் இருந்தே உயிர்கள் அழிகிறதும் அடுத்து நிறைய உருவாகிறதும் நடந்துட்டு தான் இருந்துக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு. ஃபாஸ்டர் ரேட், அதோட எக்ஸ்டிங்ஷன் அழியக்கூடிய வீதம் ரொம்பவே வேகமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு தான் சொல்லலாம். ஹியூமன் எப்படிலாம் இந்த பயோடைவர்சிட்டி லாஸ்க்கு காரணமாக இருக்கா அப்படின்னா, நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, லேண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸை அவன் அதிகமாக சுரண்டும் போது, யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. According to the conversion of biological diversity, direct and indirect human activities, நேரடியாகவோ மறைமுகமாகவோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் தான். நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீசிஸ் இன்ட்ரொடக்ஷன், எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நேட்டிவ் ஸ்பீசிஸோட எண்ணிக்கை குறைஞ்சி போகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்வெஸ்டிங், அதிகப்படியான ஹார்வெஸ்டிங், பொல்யூஷன், அடுத்து டெமோகிராஃபிக், மக்கள் தொகை பெருக்கம், பொருளாதாரத்துக்காக பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அழிக்கிறது, டெக்னாலஜிக்கல் பர்பஸ்க்காக அண்ட் ஈவன் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பயோடைவர்சிட்டி இழப்பிற்கு காரணமாக இருக்குது. ஈவன் தோ நியூ ஸ்பீசிஸ் ஆர் பீயிங் டிஸ்கவர்டு, இருந்தாலும் புது புது இனங்கள்லாம் கண்டுபிடிச்சாலுமே பயோடைவர்சிட்டிங்கிறது ரொம்ப அளவுக்கு பெருகுமா அப்படின்றது ஒரு நம்பிக்கை குறைவாக தான் இருக்குது. இப்போ இன்டைரக்டாக ஹியூமன் எப்படிலாம் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கு காரணமாக இருக்கா அப்படின்னா, மான்சூன் ஃபெயிலியர். இப்போ மரம் வெட்டுறதுனால மரத்தை வெட்டிடுறான், காடுகளை அழிச்சிடறான், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, மழைப்பொழிவில் மாற்றம் ஏற்படுது. ஸோ மான்சூன் ஃபெயிலியர், குளோபல் வார்மிங். நம்ம இப்போ என்ன செய்கிறோம், ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால நிறைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய சிஎஃப்சியை ரிலீஸ் பண்ணுறோம், நிறைய CO2 ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட லெவல் அதிகமாகுது, வெப்பம் நிறைய அதிகப்படியான வெப்பம் உருவாகுது, குளோபல் வார்மிங் ஏற்படுது. ஸோ குளோபல் வார்மிங். அடுத்து டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர். இது என்ன செய்யுது, O3யோட லெவல் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் குறையும் போது அங்கே ஹோல் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ், அந்த டென்சிட்டி குறைஞ்சி ஓசோன் லேயர் டெப்ளீட் ஆகுது. லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் ஹில்லிஸ்ட் ஏரியாஸ், நிலச்சரிவு ஏற்படுதல் அண்ட் பொல்யூஷன். இது எல்லாமே ஹியூமனோட இன்டைரக்ட் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால நிறைய பயோடைவர்சிட்டி குறைஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் IUCN 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றதான் IUCN. அவங்க ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க 2004. அவங்க சொன்ன இந்த செந்தரவு புத்தகம் அல்லது ரெட் லிஸ்ட்டில் எவ்வளோ எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 784 ஸ்பீசிஸ் இன் தி 500 இயர்ஸ், அதாவது 500 வருடங்களில் 784 இனங்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரெட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க IUCN. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் கரண்ட் ரேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் 100 to 1000 டைம் ஹையர் தென் நேச்சுரலி அக்கரிங் எக்ஸ்டிங்ஷன் ரேட். இயற்கையாக நடக்கிறத விட இப்போ 100லேருந்து 1000 டைம்ஸ் அதிகமாக பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி ஃப்யூச்சரில் போணுச்சு அப்படின்னு சொன்னால் ஹியூமன் யாருமே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சர்வைவ் ஆகிறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஈவன் ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் அழிஞ்சுது அப்படின்னு சொன்னால் என்டையர் ஈகோசிஸ்டம் வில் பி கொலாப்ஸ்டு அப்படின்றாங்க. என்டையர் ஈகோசிஸ்டமே பாதிக்கப்படும். ஸோ ஹியூமன் சர்வைவலுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஈகோசிஸ்டம் ரொம்ப குறைய என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபுட் ஸ்கேர்சிட்டி, நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமனோட சர்வைவல் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக தான் வரும். நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்பாட்னா என்ன, பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய உயிரினங்கள் இருக்கணும், அதாவது அதே அவ்வளோ நிறைய ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அழியக்கூடிய, அதிக அளவில் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட்.
Hotspot are the areas characterized by high concentration of endemic species. Endemic அப்படின்னா பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கிறது. எப்படி அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷனில் அதிகப்படியான ஸ்பீசிஸ். எக்ஸ்பீரியன்ஸ் அன்யூஷுவல் ரேபிட் ரேட் ஆஃப் ஹேபிடேட் மாடிஃபிகேஷன் லாஸ். அதாவது நம்ம போய் அங்கே ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுனாலையோ அல்லது வேறு எதனா ஒரு ரோடு ஹைவேலாம் போடுறதுனாலையோ அந்த ஏரியாவில் உள்ள ஹேபிடேட் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால அங்கே உள்ள அந்த உயிரினங்கள்லாம் அழிக்கப்படக்கூடிய அந்த இடத்த தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹாட்ஸ்பாட்டை நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நார்மன் மயர்ஸ் டிஃபைன் ஹாட்ஸ்பாட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு நார்மன் மயர்ஸ் அப்படின்றவர் அப்படின்னா, ரீஜன் தட் ஹார்பர் எ கிரேட் டைவர்சிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஹாவ் பீன் சிக்னிஃபிகலி இம்பேக்டட் அண்ட் ஆல்டர்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, அட் த சேம் டைம் ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால அந்த ஆர்கானிசத்தோட நம்பர்ஸ் ரொம்ப குறையுது, அலார்மிங் ரேட், அபாயகரமான நிலைக்கு வந்துடுது. அதை தான் நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்னு அறிவிக்கிறோம். ஹாட்ஸ்பாட் இஸ் எ ரீஜன் தட் சப்போர்ட் அட்லீஸ்ட் 1500 endemic vascular plant species. இப்போ வாஸ்குலர் பிளான்ட் ஸ்பீசிஸ் பார்க்கும்போது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1500 சொல்லியிருக்காங்க. குளோபல் டோட்டலில் 0.5%, உலகளாவிய அளவில் இந்த வாஸ்குலர் பிளான்ஸ் அப்படின்றது 0.5% ஹேஸ் லாஸ்ட் மோர் தென் 70% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வெஜிடேஷன்ஸ் என்ன ஆகிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இவ்வளோ பர்சன்ட் இருக்கக்கூடியது 70% என்ன ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு. எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கணும், அட் த சேம் டைம் அதிகப்படியாக லாஸ் ஆகிற இடத்த தான் என்ன சொல்கிறாங்க, ஹாட்ஸ்பாட் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹாட்ஸ்பாட் இருக்குது அப்படின்னா, தெர் ஆர் 35 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இன் தி வேர்ல்டு. இந்தியா இஸ் த ஹோம் ஃபார் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். நம்ம இந்தியாவில் எவ்வளோ ஹாட்ஸ்பாட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹாட்ஸ்பாட் இருக்குது. இஎன்விஐஎஸ் அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் தகவல் மையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ஹாட்ஸ்பாட், நம்ம இந்தியாவில் உள்ள ஹாட்ஸ்பாட் ஹிமாலயா, வெஸ்டர்ன் காட், இந்தோ பர்மா, சுந்தர்லாண்ட், இது 4மே ஹாட்ஸ்பாட்டை சொல்லியிருக்காங்க. ஹிமாலயா அப்படிங்கும்போது த என்டையர் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ் ஃபுல்லாகவே அதில் வந்துடும். வெஸ்டர்ன் காட் மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இண்டோ பர்மா அப்படிங்கும்போது நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா எக்ஸப்ட் அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட், மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாயாஸ், கம்போடியா, சுந்தர்பன் சதர்ன் சைனா, இந்த ஏரியாவை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாகவே இந்தோ பர்மா ஃபுல்லாக நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஹாட்ஸ்பாட்டாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது சுந்தர்லாண்ட் பார்க்கும்போது இன்க்ளூட்ஸ் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட், இது எல்லாமே ஹாட்ஸ்பாட்டாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்டேஞ்சர்டு ஆர்கானிசம்ஸ், அழியும் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம என்டேஞ்சர்டு ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம். ஸ்பீசிஸ் தட் ஹாஸ் பீன் கேட்டகரைஸ்ட் as very weak, very likely to become extinct is an endangered species. யாரெல்லாம் அழிய போகிறாங்களோ அந்த நிலையில் இருக்கக்கூடியதான் நம்ம என்டேஞ்சர்டு EN அப்படின்னு சொல்கிறோம். இந்த IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், அவங்க ரெட் டேட்டா அப்படின்ற ரெட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இஸ் த செகண்ட் மோஸ்ட் சிவியர் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் wild population in the IUCN scheme after critically endangered CR அப்படின்னா என்னென்னா critically endangered, EN அப்படின்னா endangered அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது, CR அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது, ரொம்ப வேகமாக வெரி கிரிட்டிக்கல், ஃபியூ இன் நம்பர் 1 or 2 தான் அந்த ஆர்கானிசமே இருக்குது. இப்போ ஒரு பேண்டா இருக்குது அல்லது சிங்கம் இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று 1 ரைனோ இருக்குது, ஏதோ ஒன்று வெரி ஃபியூ இன் நம்பரில் தான் இருக்குது அப்படின்னா அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க CR அப்படின்னு. ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா EN என்டேஞ்சர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெட் டேட்டா புக்கில் 1998 சென்சஸ் படி 1102 அனிமல்ஸ், அதே மாதிரி பிளான்ட் ஸ்பீசிஸை பொறுத்த வரையில் 1197 பிளான்ட் ஸ்பீசிஸ் ரெட் லிஸ்ட் என்டேஞ்சர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு IUCN 1998 சொன்னது. அடுத்து 2012 கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
79 அனிமல் ஸ்பீசிஸும் 2655 பிளான்ட் ஸ்பீசிஸும் என்டேஞ்சர்டு உலகளாவிய அளவில் அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு IUCN ரெட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டிங்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக டூயூனோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 more species goes extinct. மேலும் ஒரு இனம் மரபற்று போகிறது. சார்ஜ் த ட்ரீ ஸ்னைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மர நத்தை சார்ஜ், அந்த நத்தையோட பேர், ஸ்னைலோட பேர் என்ன அப்படின்னா சார்ஜ் அப்படின்ற மர நத்தை. சயின்டிஃபிக் நேம் அகாடினெல்லா அபெக்ஸ் பல்வா அப்படின்றது அதோட சயின்டிஃபிக் நேம். 2019 ஜனவரி 1 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிசம், அந்த ஸ்னைல் வந்து இறந்துடுச்சு. அட் த ஏஜ் ஆஃப் 14, அதோட 14வது வயதில் இறந்துருச்சு. ஸோ இந்த ஸ்பீசிஸ், இந்த ஸ்னைல் ஸ்பீசிஸில் இதுதான் லாஸ்ட் ஸ்னைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவேலியன் மொலஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சதுக்கு இது பெரிய எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். இப்போ ஹவாலியன், இப்போ ஹவாய் தீவு அந்த ஏரியாவில் ஹவாயில் வால் மெல்லுடலிகள் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொலஸ்க் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இந்த சார்ஜ் ட்ரீ ஸ்னைலை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங்ஷன், மரபற்று போதல். ஸ்பீசிஸ் இஸ் கன்சிடர்ட் எக்ஸ்டிங்க்ட் வென் none of its members are alive anywhere in the world. உலகத்தில் ஒரு ஸ்பீசிஸோட எந்த ஒரு வகையுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்டிங்ஷன். 1 or 2 இருந்தால் என்டேஞ்சர்டுன்னு சொல்லலாம். ஒரு இனம் கூட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைனோசராக இருக்கட்டும், இந்த மம்மூத்து, கம்பளி யானைகள், இதெல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா, எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபாவோ அல்லது நேஷ்னல் ஜியாகிரபி சேனல்லையோ ஏதோ ஒன்றில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கானிசம் கூட இல்லாமல் போகிறது தான் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பீசிஸ் இஸ் கன்சிடர்ட் எக்ஸ்டிங்க்ட் வென் none of its members are alive anywhere in the world. If individual of a species remain alive only in captivity or other human controlled conditions, the species is said to be extinct in the wild. சிலது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் எங்கேயுமே இருக்காது, ஆனால் மனிதனோட கண்ட்ரோலில் 1 or 2 இருக்கும். அதுவுமே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டிங்க்டிங் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் கொண்டு வரலாம். எக்ஸ்டிங்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் அதோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் இல்லாமல் மனிதனோட கண்ட்ரோலில் 1 or 2 இருந்தாலுமே எக்ஸ்டிங்க்ட் அனிமல் தானே. ஸோ அந்த 1 or 2 வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அதோட ஹேபிடேட்டில் இல்லாமல் வேறு ஒரு ஏரியாவில் போய்ட்டு 1 or 2 வந்து எங்கேயாவது இருந்தாலுமே பர்டிகுலர் ஏரியாவில் தன்னோட சொந்த ஹேபிடேட்டில் இல்லாமல் வேறு எங்கேயாவது போய்ட்டு இன்ஹேபிட் ஆகியிருந்தாலும் அது இது என்ன தான் சொல்கிறோம், எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக இல்லாட்டாலும் எக்ஸ்டிங்ஷன் தான். ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் உள்ள விலங்கு வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு, 1 or 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஹியூமனோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் எக்ஸ்டிங்ஷனில் தான் வரும். தன்னோட நேச்சுரல் ஹேபிடேட்டை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிட்டு அடைக்கலாம், அதாவது தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கு, ஆனால் ஃபியூன் நம்பரில் இருக்குது அப்படின்னாலும் என்ன தான் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் தான் கொண்டு வராங்க. இன் தி 450 million years of life on the earth, there had been 5 mass of extinction which had eliminated at least 50% of the species of flora and fauna on the globe. Last 450 million yearsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமியில் கிட்டத்தட்ட 5 mass extinction, பேரழிவுகள், 5 பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த பேரழிவுகள்னால, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்டிங்ஷன்னால் 50% ஆஃப் த ஸ்பீசிஸ், பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் இஸ் மெயின்லி டியூ டு டிராஸ்டிக் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அண்ட் பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த உயிரினங்கள் அழிஞ்சதுக்கு காரணம், மிக முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், அடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்புலேஷன், இவங்க 2 பேரும் தான் மிக முக்கிய காரணம். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன், இயற்கை வழியில் எப்படி வந்து இது எக்ஸ்டிங்க்ட் ஆணுச்சு, மரபற்று போணுச்சு. இட்ஸ் a slow process of replacement of existing species with better adapted species due to changes in environmental condition, evolutionary changes, predators and diseases. A small population can get extinct sooner than the large population due to inbreeding depression. ஸோ எப்படிலாம் வந்து இயற்கையாக அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடேட்டர்ஸ், கொன்றுண்ணிகள் அதிகமாக பிடிச்சி சாப்பிட்றதுனால, நிறைய டிசீசஸ் வர்றதுனால உயிரினங்கள் குறைஞ்சிட்டு இருந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாப்புலேஷன்லேயே 2 பாப்புலேஷன் சொல்லலாம், பெரிய பாப்புலேஷன், சின்ன பாப்புலேஷன், லார்ஜ் பாப்புலேஷன், ஸ்மால் பாப்புலேஷன்னு சொல்லுவாங்க.
இந்த ஸ்மால் பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் பாப்புலேஷனை விட ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் கேலமிட்டிஸ் நடந்தது, இல்லை எதனா டிசீஸ் வந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மாஸ் எக்ஸ்டிங்ஷன். மாஸ்னால் என்னது? பெரிய கூட்டம் கூட்டமாக இறந்து போகிறது. அதுக்கு வந்து மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேலமிட்டிஸ் தான். ஏதாவது பெர்மியன் நீரால் ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டுச்சு, பேரழிவு ஏற்பட்டுச்சு. அதில் 90% ஆஃப் த மெரைன் இன்வெர்டபிரேட் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்விரான்மெண்டல் கெட்டஸ்ட்ரோஃப்னால வந்து நிறைய உயிரினங்கள் பெர்மியன் நீரா வந்து 250 மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்ட காலம், இங்கே நம்ம புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 225 மில்லியன் இயர்ஸ் எகோ டூரிங் த பெர்மியன் ஈரா காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தின் காரணமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா 90% ஆஃப் த மெரைன் இன்வெர்டபிரேட் என்ன ஆகிடுச்சு? டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டிங்ஷன், மனிதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஹண்டிங்னால போச்சிங், ஹேபிடேட்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அர்பன் நகரமயமாதல், தொழில்மயமாதல், இதனாலெல்லாம் வந்து நிறைய உயிரினங்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டுருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டுடு பறவை. டுடு பறவையெல்லாம் இப்போ நம்மளால் பார்க்கவே முடியல. ஒரு வாத்து மாதிரி இருக்கும் இல்லையா, டோடோ அப்படின்ற பறவை எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்டெல்லர் சி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவில் உள்ளது, அதுவுமே இறந்து போச்சு. நிறைய ஆம்பிபியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிளான்ஸை பொறுத்தவரையில் பிளான்ஸ் ஆம்பிபியனாக இருக்கட்டும், அடுத்து அனிமல் ஆம்பிபியனா ஃப்ராகாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இதெல்லாமே வந்து ஹேபிடேட் டெஸ்ட்ரக்ஷன்னால தான். அதோட வாழிடத்தை மனிதன் வந்து மாற்றிட்டு வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இனங்கள் வந்து மரபற்று போயிடுச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட் சீரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இஸ் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். சில இனங்கள் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் கூட நமக்கு கிடைக்கல, டிஎன்ஏ முதற்கொண்டு என்ன ஆகிடுச்சு? லாஸ் ஆகிடுச்சு. IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புமா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1948 அண்ட் லொக்கேட்டட் அட் கிளான் வீடி, சுவிட்சர்லாந்தில் இருக்குமா. IUCNோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பயோடைவர்சிட்டியுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கான டேட்டாஸ் எந்தெந்த இனங்கள் எந்தெந்த ஏரியாவில் அழியக்கூடிய விளிம்பில் இருக்குது, எதெல்லாம் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், எதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ், எங்கெங்கே எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதை இன்ஃபர்மேஷன்லாம் டேட்டா கலெக்ஷன் பண்ணி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அழியக்கூடிய நிலையில் உள்ள இடங்களை வந்து ஹாட்ஸ்பாட்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடங்களெல்லாம் வந்து போய் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலைகள். அடுத்தது வந்து இப்போ ஃபர்தராக எந்த ஒரு அனிமல்ஸையும் வந்து அழிய விடாமல் பார்த்துக்கிறது. இதுதான் வந்து IUCNோட மெயின் மோட்டோவாகவே இருந்தது. ஸோ IUCN வெளியிட்ட புக்கு தான் ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெட் டேட்டா புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெட் டேட்டா புக்கில் IUCN வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ IUCN வந்து வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க IUCN. இப்போ IUCN WC வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் தான் ரெட் டேட்டா புக்கை இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த கான்செப்ட் ஆஃப் ரெட் லிஸ்ட் வாஸ் மூட்டட் இன் 1963 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பர்பஸ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெட் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் த டிகிரி ஆஃப் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. ஸோ எவ்வளோ வந்து உயிரினங்கள் அழிஞ்சிட்ருக்கு அதுக்கான அவேர்னஸை கொடுக்கணும். வி ஹாவ் டு கன்சர்வ் பயோடைவர்சிட்டி அப்படின்ற அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் ரெட் டேட்டா புக்கோட மெயின் மோட்டோவாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய விலங்குகளை கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது. ப்ரொவைட் குளோபல் இண்டெக்ஸ் அண்ட் டெக்ளைனிங் பயோடைவர்சிட்டி. அழிஞ்சிட்டு வரக்கூடிய பயோடைவர்சிட்டிக்கு வேர்ல்டு வைடில் ஒரு இண்டெக்ஸ் குறியீட்டு எண்ணை வந்து கொடுக்குறது. ப்ரிப்பேரிங் கன்சர்வேஷன் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் ஹெல்ப் இன் கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்ஷன். லா ஆஃப் ப்ரியாரிட்டி, அதாவது முன்னுரிமை அடிப்படையில் எந்த விலங்கு அதிகப்படியான நம்பரில் குறைஞ்சிட்டு வருது, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கன்சர்வேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சில பயோடைவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் சில நிறுவனங்கள் வந்து
ஒரு பிரகடனம் எடுத்துக்கிறோம், இந்தந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட் லிஸ்ட்டில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டிங்க்ட், மரபற்று போனது, கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங்க்ட் ஆனது. அடுத்து எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு, காடுகளில் மட்டும் இல்லாமல் மனிதனோட கட்டுப்பாட்டில் 1-2 இருக்கும், காடுகளில் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதான் இது எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு அப்படிம்பாங்க. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அதாவது ரொம்ப அபாயகரமான நிலையில், அழியக்கூடிய நிலையில் இருக்கிறத தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் உள்ளது, ரொம்ப ஃபியூ நம்பர் தான் இருக்குது, அந்த இனமும் இல்லைன்னா அந்த ஸ்பீசிஸே இந்த உலகத்தில் இனிமேல் இருக்காது அப்படின்ற கிரிட்டிக்கல் கண்டிஷன். என்டேஞ்சர் அப்படின்னா அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது. வல்னரபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாதிப்படையக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்புறம் லோயர் ரிஸ்க், குறைஞ்ச அளவில் பாதிப்பு உள்ளது. டேட்டா டிஃபிஷியன்சி, சில ஆர்கானிசத்தை பற்றி, சில உயிரினங்களை பற்றி எந்தவித தகவலுமே அந்தளவுக்கு நமக்கு கிடைக்காது. கரெக்டான டேட்டா இது வரைக்கும் தெரியாத விலங்கினங்கள் எவ்வளவோ புது விலங்கினங்கள்லாம் இருக்குது. ஸோ டேட்டா டிஃபிஷியன்சி அண்ட் நாட் எவாலுவேட்டட், இன்ன வரைக்கும் ஒரு சில உயிரினங்களை நமக்கு எவாலுவேட் பண்ணாமலே இருக்கோம், மதிப்பிடாமலே இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ரெட் லிஸ்ட்டில் உள்ள 8 கேட்டகரிஸ். 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.